வணக்கம் நண்பர்களே! நீங்க எப்பயுமே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? இல்ல பதட்டமா இருக்கீங்களா? இல்ல வேலை வேலைன்னு ஓயாம வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது உங்க பிரெயினோட அதிர்வலைகள் தாங்க. நமது மூளை ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. நாம இருக்கும் மனநிலையை பொறுத்து தான் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வென்சி மாறும். நம்ம பிரெயின் 5 வகையான பிரெயின் வேவ்ஸ் ஜெனரேட் ஆகுது பிரெயின்ல. பீட்டா, ஆல்ஃபா, காமா, தீட்டா அண்ட் டெல்டா. பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது, நாம் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும் நிலை. அதிகமான பீட்டா வேவ்ஸ் கவலைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வழிவகுக்கும். அடுத்து ஆல்ஃபா ஸ்டேட். இதுதான் கிரியேட்டிவ் ஸ்டேட். அமைதியாகவும், அதே சமயம் விழிப்புடனும் இருக்கும் நிலை. புனித நூல்கள், அதாவது கீதையா இருக்கலாம், பைபிள், குரான் இவை படிக்கும்போதோ, கேட்கும்போதோ, உங்க பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னு ஆ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. மோட்டிவேஷன் வேணுமா உங்களுக்கு? உங்க பிரெயினை காமா ஸ்டேட்டுக்கு மாத்துங்க. இதுதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் நிலை. யோகா, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, ஆ தொடர்ந்து எக்சர்சைஸ் பண்றது, இதெல்லாம் உங்க பிரெயினை காமா ஸ்டேட்டுக்கு மாத்தும். அடுத்து தீட்டா ஸ்டேட். அதாவது ஆழமான தியானம், கனவு நிலை மற்றும் தூக்கத்தின் ஆரம்ப நிலையில் ஏற்படும் அலைகள் தான் தீட்டா ஸ்டேட். கடைசியாக டெல்டா ஸ்டேட். ஆழமான கனவற்ற தூக்கத்தின் பொழுது பிரெயினில் ஏற்படும் குறைந்த அதிர்வெண் அலைகள் தான் டெல்டா ஸ்டேட். உங்க ஃப்ரீக்வென்சியை பிரெயினோட ஃப்ரீக்வென்சியை மாத்தணுமா? ஃபோக்கஸ் வேணும்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா மியூசிக் கேளுங்க. நீங்க பண்ற வேலையில் ஃபோக்கஸ் ஆகவும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையும் இனிமையாகவும், சந்தோஷமாகவும் மாறுவது நிச்சயம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.